நமஸ்காரம். நமக்கு ஏதேனும் ஒன்று தேவை என்றால் யாரிடம் போய் கேட்போம்? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. நமக்கு சில சமயம் மெசேஜ்கள், இமெயில்கள் வரும். இது எதற்கு நமக்கு வந்திருக்கிறது, அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாமே என்று முதலில் நமக்கு தோன்றும். அப்படி சொல்லக்கூட சொல்லுவோம், நீங்கள் அங்கு அனுப்பி கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்தான் அதற்குரியவர், என்னிடம் கேட்க வேண்டாம். ஆனால் ஒரு வாரம் கழித்து திரும்ப அந்த மெயில் வரும். இது என்ன இப்படி இருக்கிறதே என்று நினைத்து நாம் திரும்ப கேட்போம். நான் தான் சொன்னேனே, அங்கு கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டோம், பதில் இல்லை. அதனால் தான் திரும்ப உங்களுக்கே அனுப்புகிறோம். இந்த பதில் வந்த பிற்பாடு அதற்குரியவரை நாமே கூட்டு கேட்போம். ஏன், உங்களுக்கு தான் மெயில் வந்திருக்குமே, நீங்களேன் பதில் சொல்லவில்லை. அவரை தானும் பூசி மூழ்குவார். நேரம் இருக்கவில்லை, பார்க்கவில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதோ சொல்லுவார். ஒருத்தர் கேட்கிறார், முடியுமானால் முடியும்னு சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்கள். இழுத்தடித்து பயனில்லை என்று நாம் சொல்லுவோம். ஒன்று புரிகிறது, ஒருத்தருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறோம் என்றால் என்ன எதிர்பார்ப்புகளோடு அனுப்புவோம்? இவரிடத்திலிருந்து கண்டிப்பாக பதில் வரும், ஏதாவது நடவடிக்கை எடுப்பார். இது முதல் எதிர்பார்ப்பு. இரண்டாவது, இவர்தான் எப்படி முடிவெடுக்கக்கூடியவர், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. நாம் மற்ற பேரிடத்தில் சொன்னாலும் இவரிடத்தில் தான் வருவார்கள், அதற்கு இவரிடமே கேட்டு விடுவோம். இதனாலும் இவருக்கே வரும். அடுத்தது, மற்ற பேரை விட நமக்கு இவரைத்தான் நன்றாக தெரிந்திருக்கும். உண்மையை இதை செய்ய வேண்டியவர் இன்னொருத்தராக இருப்பார், ஆனால் எனக்கு அவரை ரொம்ப தெரியாது. இவரைத்தான் எனக்கு நன்கு தெரியும் என்றால் சற்று உரிமையோடு இவருக்கு தான் அனுப்புவேன். பதில் வருங்கிற நம்பிக்கை, இவர்தான் முடிவெடுக்கக்கூடியவர், ஆகவே இங்கேயே கேட்போம் என்கிற புரிதல், எனக்கு இவரைத்தான் தெரியும், எனக்கு இவருக்கு தான் தொடர்பு, மற்ற பேரோடு அவ்வளவு பழக்கம் இல்லை. அநேகமாக இந்த மூன்று காரணங்களால் தான் ஒருத்தரிடத்திலேயே செய்தி போகும். அதே போலத்தான் பெருமானிடத்தில் ஆண்டாள் தன் பாசுரங்களில் இறைவா நீதாராய் பறை, இறைவா நீதாராய் பறை, பாடி பரகொண்டு யாம்பெரி சம்மானம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றெல்லாம் திரும்ப திரும்ப அவரையே குறிப்பிட்டு நீர்தான் கொடுக்க வேண்டும், நீர்தான் கொடுக்க வேண்டும் வலியுறுத்துகிறாள். இதே காரணங்கள் தான். இந்திரன், சந்திரன், குபேரன் என்று யாரிடத்தில் கேட்டாலும் பதில் வராது. அவர்களெல்லாம் சிறு தேவதைகள், பதில் வராது. அப்படியே ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களும் போய் முடிவுக்கு இவரிடத்தில் தான் நிற்கப் போகிறார்கள். அதைவிட அவரிடமே கேட்டுவிடலாம். அடுத்தது, இவருக்கும் எனக்கும் தான் தந்தை மகன் உறவு. மற்ற பேரோடே அவரும் ஒரு ஜீவாத்மா, நானும் ஒரு ஜீவாத்மா, அவ்வளவே. அவர் சக்தியிலும் ஞானத்திலும் உயர்ந்திருக்கிற இந்திரன், சந்திரன், எனக்கு அது இல்லை. மற்றபடிக்கு அவரும் ஜீவன், நானும் ஜீவன். முடிவெடுக்கும் அதிகாரமும் அவர்களிடத்தில் இல்லை. எனக்கு அவர்களுக்கு நேரடி தொடர்பும் இல்லை. எனக்கு பெருமான் தான் தந்தையும் தாயுமாக இருக்கிறார், எல்லா உறவுமாகவும் இருக்கிறார். ஆகவே சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தரிடத்தில் கேட்பதை விட தொடர்பு இருக்கிற ஒருத்தரிடத்தில் கேட்பதுதானே சரி. அதனாலும் இறைவா நீதாராய் பறை என்ன அவரிடத்திலே கேட்கிறோம். இன்னென்னாரால் இன்னென்னது கொடுக்க முடியுங்கிற வரைமுறை உள்ளது.
எல்லாவற்றையும் கொடுக்க முடியும்னு யாரிடத்தில் இருக்குமோ அங்குதான் எல்லாருமே போய் நிற்பார்கள். அததை கொடுப்பவரிடத்தில் அதது வேண்டியவர் போய் நிற்பார். எல்லாத்தையும் கொடுக்கும் சக்தி இருக்கிறவரிடத்தில் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் இளந்தரும் செய்யும் நீழ்விசும் பொருளும் ஆரோலோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். எதை கேட்டாலும் கொடுக்கும். சகல பல பிரதோகி விஷ்ணு. ஆகவே தனித்தனியாக செல்வதை விட இவரிடமே போய்விடலாமே. இந்த காரணத்துக்காகவும் இறைவனிடத்திலேயே வேண்டுகிறோம். அதனால் எதனால் இவரிடத்தில் எல்லாரும் வருகிறார்கள், ஏன் நமக்கே செய்தி வருகிறது என்றால் இவைதான் காரணங்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.